எனக்கு ரயில்வே அப்பாயின்மெண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு கே கருணாகரன் சொல்லியிருந்தாரு. ஸோ நான் பாம்பே போனேன். ஓகேங்களா, 1.5 லட்ச ரூபாய் கேட்டாங்க. அப்போ வந்து நான் கண்ணகி நகரில் ஒரு வீடு இருந்தது. ஸோ அந்த வீடை விற்றுட்டு தான் காசை இங்கே தமிழ்நாட்டில் கட்டிட்டு நான் அங்கே போகிறேன் மும்பைக்கு. ஸோ அப்போ ஒரு கோச் வந்து என்னை கேட்டார், 3 மாதம் அக்ரிமெண்ட்டுமா. ஃபைனலாக ஒரு 4 பேர் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அதில் ஒரு லேடியும் உட்காந்துருந்தாங்க. கண்ணு கலங்குச்சு மேம் அந்த கொஸ்டினை கேட்கும் போது அவங்களுக்கு. மீதி 4 பேர் ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்க. அவர் என்ன கேட்குறாரு, 3 மாதம் தான்மா, 3 மாதம் கழிச்சு உனக்கு வந்து ஒரு ஃப்ளாட் கிடச்சிரும், மீன் குவார்டர்ஸ் கிடச்சிரும், உனக்கு வேலை அப்பாயின்மெண்ட்டு உனக்கு போட்டுருவோம், காசுங்க. சார் நான் காசு சென்னையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் சார், நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா எனக்கு வேலை இதுவாகிடும். அவர் சொல்கிறாரு, ஓகேவா அப்போ அந்த 3 மாதம். எனக்கு புரியல அந்த 3 மாதம் அப்படின்னும் போது. ஸோ அப்புறம் அவங்க கேட்குறாங்க, 3 மாதம்னா நீ என் கூட அப்படி இருக்கணும்மா. அப்படியே எனக்கு கூட இருக்கிறவங்க அந்த ஒரு லேடியும் இருந்தாங்க, அவங்க ஒன்றும் சொல்லலை. அவங்க எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. அதுதான் பண்ணாங்க. அவங்க கண்ணு கலங்கினவனுமே எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் ஆஃபீஸ் ரூம் இருக்கு தெரியுங்களா, அதை நாங்கள் உள்ளே போனோம். இந்த வாசல் தாண்டப்ப தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போவோம். ஏன்னா பல பேருக்கு லைஃப் கொடுக்குற இடம் பாக்ஸிங் ஸ்டேஜ். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இறுதி சுற்று படத்துக்கு நான் பண்ணுறப்போ ஒரு நாளும் அந்த ஸ்டேஜை தொட்டு கும்பிட்டு தான் நான் போவேன். காரணம் என்ன, அதுக்கு மரியாதை தெரியும். அந்த பாக்ஸிங் பிளட் இருக்கு. ஆனால் வந்து அந்த இடத்துல தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடாத பொருள் உள்ள இருக்கு மேடம்.